அனைவருக்கும் வணக்கம். இந்துக்களினுடைய ஒரு மாபெரும் அபிலாஷியா வருகின்ற 22ஆம் தேதி அயோத்தியிலே ராமர் கோவில் திறக்கப்பட்ட நிலையிலே தமிழர்களுக்கும் தமிழினத்திற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னுரிமை கொடுத்துக் கொண்டே இருப்பார். அதுபோல தற்போது நாளை இங்கே ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் செய்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை சென்னைக்கு வருகை தருகிறார். நாளை காலை ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு ராமேஸ்வரம் சென்று நாளை காலை ராமேஸ்வரத்திலிருந்து புனித நீரை அயோத்தி எடுத்துச் செல்கிறார். எனவே தமிழகத்திலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி திறப்பதற்காக 21ஆம் தேதி கிளம்பி 22ஆம் தேதி அயோத்தியினுடைய கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக அவர் கிளம்புகிறார் என்றால் தமிழர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கத்தின் மூலம் ராமேஸ்வரத்தையும் காசியையும் இணைத்து மீண்டும் மீண்டும் தமிழர்களுக்கான முக்கியத்துவத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆன்மீக பூமியை, நமது பண்பாடை, நமது கலாச்சாரத்தை, தமிழர்களுடைய பெருமையை மிகவும் பறைசாற்றும் ஒரே தலைவர், உன்னத தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே. அவரை வருக வருக என ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் TN with மோடி என்ற ஒரு ஹேஷ்டாகோடு வரவேற்போம். வருக மோடி, வணக்கம் மோடி, நன்றி.